எங்களோட உறவுக்காரர் ஒருத்தர் வந்து நல்லா வசதியாக காசு பணத்தோட காரு இதெல்லாம் வந்து வச்சு நல்லா வசதியாக இருக்காருங்க. அவர் வீட்டில் வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுங்க, வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் உறவுக்காரவங்க நீங்கள் தான் பார்க்கணும், அதனால முன்னாடியே வந்துடுங்க, வர்றப்போ வாழை இலை வெங்காயம் இந்த மாதிரி இதுகள்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரின்னு நாங்களும் நிறைய ஸ்நாக்ஸு அவங்க கேட்டாங்க இல்லையா, அதனால அவங்க கேட்ட பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு சந்தோஷமாக அந்த விசேஷத்துக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே நிறையா வெங்காயம் வாங்கி கொட்டி வச்சுருக்காங்க, நிறையா வாழை இலை வாங்கியிருக்காங்க. இதை அப்போ நான் யோசனை பண்ணேன், இப்போ இதுக்கு நம்மகிட்ட இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அவங்களே வாங்கி வச்சுருக்காங்க, நம்மகிட்ட எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதை நம்ம வாங்காமல் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய குறை சொல்லுவாங்கங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் பொருள் நாங்கள் வாங்கிட்டு வர சொன்னோம், ஆனால் வந்து நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வந்து அதை விட நாங்கள் அதிகமாகவே காசு பணம்லாம் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வர பொருளில் எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரியும் அதை காட்டிடுவாங்கங்க. அப்படி இருக்கிற உறவுகள்லாம் என்ன மாதிரி உறவுகள்னு சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். தன்னை வசதியானவங்க ஏழை அப்படின்றத வந்து அது செயல் இல்லாட்டாலும்